குருவே சரணம். பக்தி என்பது குருவின் மீது வைக்கும் தூய்மையான ஒரு தன்னலமற்ற அதீத அன்பு. இது குருவை நேசிப்பது, தியானிப்பது மற்றும் தன்னை முழுமையாக அவரிடம் சரணடைவதே பக்தி. இது ஆன்மாவை குருவுடன் இணைக்கும் ஒரு பற்றுதலான உணர்வு, இறைவனை தேடும் ஒரு பயணமாகும். குருவின் மீது கொண்ட ஆழமான அன்பினால் தன் மனம், வாக்கு, செயல் அனைத்தையும் குருவிற்காக அர்ப்பணிப்பதே பக்தியாகும். இது அன்பில் தொடங்கி அன்பில் நிலைத்து அன்பிலேயே முடிவடையும் ஒரு அற்புதமான ஞானம். பக்தி என்பது மனப்பூர்வமாக அன்பாகவும் பூஜை, பஜனை, நாம ஜபம், ஆலய வழிபாடு போன்ற செயல்களின் மூலமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல ஒழுக்கத்துடன் வாழும் நல்ல மனதிற்குள் தோன்றும் அன்பே உண்மையான பக்தி. ஒரு பக்தன் தனக்கு தகுந்த குருவின் உருவத்தை மனதில் கொண்டு அன்போடு ஆராதித்து அந்த குருவுடன் ஒன்றிணைவதே பக்தியாகும். பக்தியானது சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருப்பதை நாம் காணலாம். அப்படியானால் பக்தியை அளக்கும் கருவி எது? அதுவே குரு நம்பிக்கை. அதாவது குரு என்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையின் அளவுதான் அந்த பக்தியின் அளவு. ஆக குருவின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவரே சிறந்த பக்தனாக கருதப்படுகிறார். அதாவது பக்தி செயல் வடிவம் பெற்றால் அதுவே ஆன்மீகம் எனப்படுகிறது. குருவிற்காக நாம் விரும்புவதை செய்தல் முதல் வகை. குரு விரும்புவதை நாம் குருவிற்காக செய்தல் இரண்டாவது வகை. குருவிற்காக நாம் விரும்புவது என்னவென்றால் அனுதினமும் பூஜை செய்தல், மந்திர ஜபம் செய்தல், பாராயணம் செய்தல், அவருடைய நாமத்தை சொல்லுதல், இதெல்லாம் நாம் விரும்புகிறது. ஆனால் குரு விரும்புவது எல்லாம் அன்பு செய்தல், அகிம்சையை விரும்புதல், யாரையும் ஹிம்சிக்காமல் இருத்தல், தர்ம காரியங்கள் செய்தல் போன்றவைகள். அதாவது அதிகமாக குரு விரும்புவது உன்னையும் ஹிம்சை செய்யாது கொள்ளாதே, பிறரையும் ஹிம்சை செய்யாதே, அதுவே அதாவது வாழவிடு, அனைத்து ஜீவன்களையும் ஹிம்சை செய்யாமல் வாழ விடுதல். அகிம்சை என்கின்ற இந்த ஒற்றை நற்குணமானது அனைத்து நல்ல குணங்களையும் உங்களுக்குள் தந்து உண்மையான குரு பக்தியை உங்களுக்குள் உருவாக்கும். இந்த கலிகாலத்தில் நற்குணத்தில் வாழ்வதே நிஜமான பக்திதான். ஏனெனில் மரணம் எந்த தருணத்திலும் நெருங்கலாம். ஆகவே வாழும் இந்த காலத்தில் கிடைத்த இந்த மானிட பிறவியை கருணை, தானம், இரக்கம் போன்ற நற்குணம் செலுத்தி வாழ்க்கையை அர்த்தமாக்கி கொள்ளலாம். ஒன்றை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கவலையும் வெறுப்பும் கோபமும் கூட சுய தண்டனைகள்தான். நமக்கு நாமே தண்டித்து கொள்கிறோம். மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆத்ம ஞானம் அடைந்து பிறருக்கும் அதை கொடுக்க வேண்டும். இதைத்தான் உண்மையான பக்தி என்கிறது நம் வேதங்கள். கீதையில் 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், அழிவற்றதான பிரம்மத்தை உள்ளத்தில் நிறுத்தியவர்களா அல்லது தெய்வத்தை எண்ணி மனம் ஒன்றி வழிபடுபவர்களா, இதில் யார் மேலானவர்கள் என்று அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்கிறார், பிரம்மம் வெளிப்படாதது, உருவமில்லாதது என்றும் அதை அடைவது மிக கடினம் என்றும் உடல் எடுத்தவராகிய மானிடர் உருவமற்ற பிரம்மத்தை உணர்வது அவ்வளவு எளிதல்ல என்று கூறி எளிமையானது இறைவனை எண்ணி பக்தி செலுத்துதலே என்றும் சொல்கிறார். அன்றே கீதையில் கிருஷ்ணர் பக்தி செய்தலே சிறந்த ஞானத்திற்கு ஒரே வழி என்கிறார். அதுவும் குருவின் மூலம் குருவிடம் செலுத்தும் பக்தி நேரடியாக இறைவனை சென்றடையும். தெய்வ அனுகிரகத்தாலேயே ஒருத்தருக்கு 3 பெரிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது. 1. மானிட ஜென்மா கிடைப்பது. 2. சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பிறப்பது. 3. மகா புருஷரான ஒரு மகா குரு கிடைப்பது என்று நமது விவேக சூடாமணி அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தெய்வத்தை விட உயர்ந்தவராக குரு திகழ்வதன் காரணமாகவே
தெய்வ பக்தியை காட்டிலும் குரு பக்தி விசேஷமானது என்று கூறுகின்றனர். ஏனெனில் இறைவனை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் இறைவனை உணரக்கூடிய ஞானத்தை நமக்கு காட்டுகிற குருவை கண்கூடாக காண்பதுடன் அவரிடமிருந்து உயர்ந்த ஞானத்தையும் பெறுவதால் குரு பக்தி மிக உயர்ந்ததாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட குருவாகிய நம் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் குணம் கொண்டவர் நம் குருராயர். உங்களுக்கு ஒன்றை என்னால் நிச்சயம் சொல்ல முடியும். குருராஜர் அவரை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. குருராயரை நம்பி வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயம் வளமாகும். நடக்கும் அனைத்து செயலுக்கும் குருராஜரை முன்னிறுத்தி அடியேன் பின்னிருந்து வணங்குகின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.